வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு மினி விலாக் தான் பார்க்குறீங்க. என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இவ்வளோ தான் நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாலும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் பசங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரே பரபரப்பாக தாங்க இருக்கும். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாங்கிறத நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போது தட்டில் இட்லி ஊற்றி குக்கருக்குள்ளே வச்சிட்டோன்னா, அது ஒரு சைடில் நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சிட்டோன்னா அது ஒரு 10 மினிட்ஸில் வெந்துருங்க. அதுக்கப்புறமா லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பக்கம் நான் இட்லி ஸ்டாண்டில் வச்சு உள்ளே வச்சுட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி ரோல் கொடுக்கலாம், எக் வித் சப்பாத்தி ரோலுன்ட்டு நான் இந்த பக்கம் வெங்காயத்தை கடகடன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த டைமிங் போகிறதே தெரியாது. ஒரு பக்கம் பசங்களுக்கும் சவுண்டு விடணும், நம்ம கிச்சனையும் பார்க்கணும், அதனால் ரொம்ப இருக்கும். போட்டு டீயை கூட குடிக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க. அந்த மாதிரி பரபரப்பாக வேலையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ்க்கு நான் சப்பாத்தி ரோலுக்கு ஒரு 5 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுட்டேங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சைடில் கொஞ்சம் கேரட்டும் வெங்காயமும் லைட்டாக வதக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா உள்ள ஸ்டப்பிங் பண்ணுறதுக்காக. இப்போ நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒரு பக்கம் சைடில் உருட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு சைடில் போட்டுட்டேங்க. சப்பாத்தி போட்டுட்டு ஒரு சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் சைடு வந்த உடனே திருப்பி போட்டுட்டு அதில் முட்டையை இப்படி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது வெந்த கடைசியில் இப்படி திருப்பி போட்டுடுங்க. 2 சைடும் கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டுட்டு முட்டை இருக்கிற பக்கம் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் இருக்காதுங்க. அவ்வளோதாங்க, போட்டு எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி நான் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ அடுத்தது ஒரு சப்பாத்தியிலும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் மயோனைஸ் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயம், கேரட், கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் லைட்டாக சாஸ் லைட்டாக மேலே ஊற்றிட்டு அப்படியே ரோல் பண்ணிடலாங்க. ரோல் பண்ணி லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணிவிட்டேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அவங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணி பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் க்ளீனாக பேக் பண்ணிட்டேங்க. ஏன்னா நமக்கு டைமிங்கே இருக்காது, எவ்வளோ தான் பண்ணினாலும். பாருங்கள், பேக் பண்ணிவிட்டேன். ஒரு பக்கம் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதே கொடுத்தாலும் அவங்க திருப்பியும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடான காலையிலே நல்லா லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் பசங்களுக்கு நல்ல சூடான இட்லியும் ரெடி. அவங்களுக்கு சைட் டிஷ் நல்ல கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்ட கடையில் தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன். இதுதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.